Yogambal Sambar பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஓட்ஸ் ஊத்தப்பம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னா வாஸ்தவம் தான். எனக்கு எல்லாமே பிடிக்கும். பிடிக்காததுங்கிறது 1-2 ஐட்டம் தான். ஸோ ஓட்ஸ் ஊத்தப்பம் இதெல்லாம் வந்து நான் டயபிட்டிஸ் இதுன்றதுனால எனக்கு நான் ஆற்றுக்கு பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் சொல்லலாமேன்றதில் தான் பண்ணினேன். அட் த சேம் டைம் ஓட்ஸ் ஊத்தப்பம் ரொம்ப ஆனியன் போட்டு பண்ணாலும் ரொம்ப பிளாண்டாக இருக்குமே மாமி, அதுக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓட்ஸை வறுத்துப்போம். 1 கப் ஓட்ஸை கொஞ்சம் நல்ல சூடு வர வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணிடலாம். நான் முன்னாடி 2 வீடியோவில் சொன்ன மாதிரியே இதுலேயும் சொல்கிறேன். யோகாம்பால் சாம்பார் பொடி எல்லோரும் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறையா ஆர்டர்ஸ் வருது. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டுருக்கேன். காமாட்சிக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றி. அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணுற டிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்களுடைய இன்ஸ்டாகிராம், அதாவது என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இது பண்ணிவிட்டு என்னை டேக் பண்ணுங்க. டேக் பண்ணினேன்னா நான் நிச்சயமாக யாரோடது ரொம்ப நன்னா இருக்கும் அப்படி சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே ரொம்ப நன்னா தான் பண்ணுவேன். நிச்சயமாக அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் நம்ம ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கணும் இல்லையா, யாருக்கு எது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து நம்ம அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐ திங்க் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க. நான் அதை பார்க்குறதுக்கு காத்துட்டுருக்கேன். நல்லா சூடு வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இதை அணைச்சிட்டு ஆறின அப்புறம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இது பொடி பண்ணின்னு வந்துட்டு தான் நம்ம ஊத்தப்பத்துக்கு எப்படி கலந்துக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். இதுக்கு அதுக்கப்புறம் பொடி பண்ணின்னு வரலாம். சைமல்டேனியஸ்லி நம்ம இப்போ இந்த பஜ்ஜி மிளகாய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம் 2 துண்டு. கட்டி பெருங்காயம் போடுறேன்னா லாஸ்ட்டாக போட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவக்கணும். இதுவே நல்ல காரமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக மிளகா வேணுங்கிறவா வரமிளகா வேணும்னா இதோடு வச்சு வறுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த காரம் சரியாக இருக்கும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா வேறு ஆட் பண்ண போகிறேன். ஸோ சரியாக இருக்கும் அது. இந்த மிளகாயை இதில் ஆட் பண்ணலாம். இந்த இருக்கிற எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கலாம். இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த புளியை இதில் பிச்சு போட்டுடலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போடுறது. ஸோ இது நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் இதை அரைச்சிட்றேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா மேலோடு இந்த பருப்பு எடுத்து போட்டு ஒரு 4 சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம கடுகு தாளித்து கொட்டலாம். சட்னி ரெடி. ஓட்ஸ் பொடி நல்லா ஃபைனாக பண்ணின்னு வந்துட்டோம். எவ்வளோ ஓட்ஸ் எடுத்தோமோ அதில் அரை பாகம் அரிசி மாவு அண்ட் அரை பாகம் ரவா,
ஊத்தப்பத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், ஒரு 1/2 கப் தயிர், ஒரு 1/2 கப் தண்ணி. இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இன்னும் ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டுக்கிறேன். நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இதுக்கு வந்து சின்னதாக இருக்கிற 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இது ஊறட்டும். அப்படியே இதுக்கப்புறமா ஊத்தப்பம் பண்ணலாம். சட்னி ஜோராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். கடுகு தாளித்தோன்னா அது ரெடி. ஊத்தப்பம் பண்ணலாம். இப்போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இதில் எது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஓட்ஸ் வந்து மெயினாக இருக்கணும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதை மூடி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நாழி வேக விடுறேன்னாலும் விடுங்க, இல்லை இப்படியே பண்ணுறேன்னாலும் பண்ணுங்க, நல்லாவே வரும். ஆனால் மேலெல்லாம் நல்லா அந்த மாவு மாதிரி தெரியாத ஃபுல்லாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு சைடில் விட்டு அந்த 1 டீஸ்பூன் டயட்டில் இருக்குது அப்படிங்கிறவா எல்லாருக்கும் வந்து இந்த 1 டீஸ்பூன் எண்ணெய் போகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா ஓட்ஸ் சாப்பிட்றவாலே ஒன்று டயபெட்டிஸ் இல்லை பேஷண்ட் இல்லைன்னா டயட்டில் இருக்கிறவா தான். ஸோ இந்த 1 டீஸ்பூன் போகிறோம் ஒரு இதுக்கு. கொஞ்சம் நல்லா நிதானமாக வச்சு பண்ணினேன்னா அது வந்து இந்த வெங்காயம் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வேகும். தெரியுறதா எப்படி நல்லா கலர் வந்திருக்குன்றது. அதே மாதிரி இதை அரைச்சிட்டு தயிர் விட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடில் வச்சுருங்க. ஸோ இது வந்து நல்லா ஈஸியாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக நல்லா ஊத்தப்பம் வரும். காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஊத்தப்பம் ரெடி. ஓட்ஸ் ஊத்தப்பம். ஆனியன் போட்டுக்காது உங்கள் சௌகரியம். வேண்டாங்கிறவா போட்டுக்காதீங்க. ஸோ இந்த இதுக்கு கடுகு தாளித்து கொட்டினோன்னா இது ரெடி. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். பிகாஸ் இதில் எதுவும் காரெல்லாம் இல்லை, ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து நல்ல உப்புரப்பு புளிப்பாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக. ஸோ ஜோரான ஊத்தப்பம் ரெடி. இதை எடுத்துட்டு இந்த சட்னிக்கு கடுகு மட்டும் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.